முருகர் யுகத்தில் முருகன் எல்லாருக்குமே சொந்தம், யார் ஒன்றாலும் பேசலாம், எல்லா விஷயமும் பேசலாம். அதனால் இந்த மாதிரி சொல்கிறவங்களோட நட்பை தான் நான் ஃபஸ்ட்டு துண்டிக்கணும்னு பார்ப்பேன். அவர் அப்போ சொன்னதுலேருந்து நன்றின்னு சொல்லிட்டு அவர் எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டேன் நான். ஏன்னா இவங்க என்னன்னா சார், நம்ம ஒரு ஃபோக்கஸ்டாக போடலாம், அந்த கெடுக்கிறதுக்குன்னு வருவாங்க. இப்போது நான் வந்து ஒரு நேர்காணலில் சொன்னேங்க சார், நீங்கள் ஆன்மீகத்தில் இருக்கிறவன் கண்டிப்பாக பிரச்சனையில் மாட்டுவாங்க, கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் காட்டி. ஏன்னா நீங்கள் அந்த சக்தியை கடத்தி கொண்டு போகிறீங்கல்ல. 1000 பேரில் ஒரு 100 பேருக்கு தலைவிதியே மாறக்கூடாதுன்னு இருக்குங்க சார். அந்த 100 பேர் நம்ம வீடியோவை பார்த்து அவன் கோயிலுக்கு போன்றப்போ அந்த தலைவிதி அவனுக்கு மாறுறப்போ இதுக்கு யார் காரணமாக அவங்கள அடிக்கும். இப்போ நான்லாம் வந்து சார் உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஏதாவது ஒரு தப்பில் மாட்டினேன்னு வச்சுக்கலாம், என்னால் ஒரு 5 லட்சம் பேர் வந்து கொண்டாடும், அப்பா இவன் பார்த்தியா எப்படா மாட்டான். ஏன்னா இது இந்த கலியுகம் இப்படி தான் செயல்படுது. இதை நான் முன்கூட்டியே ஆசிரியர் சொன்னதுனால தான் நான் எல்லா விஷயத்திலையும் நான் சொல்லுவேன். இதை நான் சொல்லலை, முருகர் தான் சொன்னார், முருகர் உத்தரவு தான். என்றைக்குமே நான் உணர்ந்துட்டேங்க சார். நான் இதை ஃபஸ்ட்டு ஒருத்தட்ட பார்த்தோன்னா அது ரஜினி சார் தான். அதுக்கப்புறம் அந்த குணம் யார்கிட்டையுமே கிடையாதுங்க சார். அந்த பணிவு எல்லாமே இறைவன் தாங்க சார். நீங்கள் எது பண்ணாலும் இறைவன் தாங்க சார். அதில் ரீசெண்டாக கர்மா ரிசர்ச்சில் கூட ஒரு சில விஷயங்கள் வந்து நான் உணர்ந்து சில விஷயங்கள் சொல்லணும். அந்த சதாசிவம் பற்றி இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். ஆமாம் அதெல்லாம் சார் இந்த கோர் சப்ஜெக்ட்னு சொல்லுவாங்கல்ல, யூனிவர்ஸ்லேயே மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்குன்னா அதுதான். இது எல்லாருக்கும் இருக்குது சார். அது இதுலேருந்து எது காப்பாற்றுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தியானம் உங்களை காப்பாற்றுது. இந்த தியானம் தான் எல்லாத்துலேருந்து காப்பாற்றுது. இதை பற்றியே ஒரு தனி சப்ஜெக்டாக அவங்க இதில் பேசணும். இந்த வள்ளலார் கான்செப்டும் இந்த ஒளி கான்செப்டும் அது ஒரு பெரிய கதை, அது நான் தனியாக சொல்கிறேங்க சார்.